கல்வியின் ஆலைகளுக்கு எதிராக தொடர்ந்து 600 நாட்களாக இந்த மக்களுக்கு இடையூறான மக்களுடைய சுகாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய இது போன்ற நச்சு ஆலைகளை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு தொடர்ந்து 600 நாட்களாக போராடி கொண்டிருக்கும் அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை தோழர் சங்கர நாராயணன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற திரு கோ ராமகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல இயக்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களே, அவர்களை எல்லாரையும் விட இந்த ஊரினுடைய நலனுக்காக, இந்த ஊரினுடைய பலத்திற்காக, இந்த ஊரிலே ஏற்படக்கூடிய அத்தனை அநியாயங்களுக்கு எதிராகவும் ஆண்களுக்கு சற்றும் நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல என்று எனது அருமை தாய்மார்களுக்கு அமர்ந்திருப்பதை கண்டார். இது போன்ற போராட்ட குழுக்களை 600 நாட்கள் தொடர்ந்து வயது நிறைந்த முதியவர்கள் அம்மாலாம் உட்காரும் போது பார்த்தால் நமக்கு இந்த அரசை எப்படி இயேசுவது திட்டுவது என்று தெரியவில்லை. நேரடியாக நம் கரங்களுக்கு பக்கத்திலே இருந்தால் செவத்திலே ஒரு அடியை கொண்டு ஏண்டா பொறுப்புகளே, உங்ககிட்ட என்ன தர கேட்கிறோம்? திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை பொறுப்புகளை மக்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு கேட்டோமா? இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்து உருவாக்கிய அந்த சொத்துக்களை எல்லாம் பொற்றவர்கள் மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டோமா? என்னடா கேட்கிறவங்க? நீங்க எல்லாம் யாரால தேர்வு செய்யப்படுறீங்க? மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் மக்களுடைய மனநிலையை அறிந்து, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, மக்கள் விரோத சக்திகளை எல்லாத்தையும் அகற்றி அந்த மக்களுக்கு நிம்மதியான பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடியதுதான் அரசாங்கம். அதற்கு பேர் தான் மக்களாட்சி. நாங்க தான் ஓட்டு போட்டோம். பக்கத்தில் உள்ள கேரளாக்காரங்க ஓட்டு போட்டானா? இல்ல உனக்கு ஆலை நடத்துவதற்கு அனுமதி அளித்த அந்த பொறுக்கிகள் கொடுத்த அந்த காசுல நீ வந்து ஆட்சி போட்டியா? நாங்க தானே போட்டோம் உனக்கு ஓட்டு. இப்ப நாங்க சொல்றோம், உன்னை தூக்கி சேர்ல உட்கார சொல்றோம். ஏங்கல்லா எங்க ஊர்ல இப்படி ஒரு கழிவுமீன் ஆலயம் இருக்குது, அதனால் நாங்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறோம். விவசாயம் பாதிக்கப்படுகிறது. எங்கள் பகுதியில் வீசுகின்ற அந்த காற்று விஷமாக மாறுகிறது. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், எங்களை மக்களை பாதுகாப்பதற்கு அந்த ஆலைகளை அகற்றி விடுங்கள் என்று. இது என்னடா? ஜனநாயக நாட்டில் ஜனநாயக உரிமைப்படி மக்கள் ஆட்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நம்ம கேட்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கை வைக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு கேரளத்தை கோரிக்கை வைக்க முடியுமா? இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் இந்த நாட்டினுடைய சட்டத்தையும் மதிக்கின்ற காரணத்தினால ஓடு மறியலும், அதாவது சட்டத்துக்கு உட்பட்ட அந்த போராட்டங்களை இங்கே முன்னெடுத்து வருகிறார்கள். இதே மாதிரி நீ வட இந்தியாவுக்கு போயிருந்தீன்னு வச்சுக்கவே, அவங்க போராட்ட காலம் வேற அரசாங்கம் அன்றே வந்திருக்கும். நாம் 600 நாட்களாக தொடர்ந்து போராடியும் தூத்துக்குடியினுடைய மாவட்ட செயலாளர் இந்த பகுதியிலே வந்து இந்த மக்களுடைய கோரிக்கையை கேட்கவில்லை என்றால் நீங்க எல்லாம் யாருக்கா? எங்க இருந்து வந்தீங்க? தயவு செய்து எங்களுக்கு பாடுபடக்கூடிய
இல்லை எங்களுடைய கருத்துக்களை செவிமடுக்கக்கூடிய மக்களாக ஆட்சியாளராக நீங்க இருந்தால் எங்க பகுதியை இல்லையா தயவு செய்யும் நீங்க வேற ஒரு மாவட்டத்துக்கு போயிருங்க. நாங்க எங்கதான் புரட்சி பண்ணோம்? ஒரு அமைதியத்தானே கேட்கிறோம், அமைதியத்தானே கேட்கிறோம். எங்களுக்கு வேண்டாம்பா, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு கிட்ட அமைதியான முறையில ஜனநாயகத்தின் அடிப்படையில சட்டம் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில ஒரு கட்டமைப்போடு நாங்கள் கேட்கிறோம். இதுக்கு நீ செவிமடுக்கலாம் சொன்னா, இதை நீ காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்? உலக வரலாற்றிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய புரட்சி போராட்டங்களை புரட்டி பார்த்தா தெரியும். எந்த ஒரு அடக்குமுறையாளர்களும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. மாறாக எந்த ஒரு களமும் போராட்டமும் புரட்சியாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. நான் சொல்லல, வரலாற்றிலே அப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஏற்பட்ட அத்தனை மக்கள் விரோத சக்திகளும் மக்கள் விரோத போக்குகளையும் மக்கள் ஒன்றிணைந்து ஒரு கரம் முடித்து அவர்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டங்களுக்கு முன்னெடுத்ததனுடைய விளைவு வெற்றி மக்களுக்கு தான் கிடைத்தது. அடக்கியவருக்கு ஆட்சியாளர்களுக்கு கிடைத்ததாக உலக வரலாற்றிலே எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியும். அதனாலதான் புரட்சியாளர்கள் எல்லாம் புரட்சி செய் என்று நம்மை தூண்டுவதற்குரிய காரணம் நாம் அதற்கு எதிரான மக்கள் அல்ல, ஆனால் நாம் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு போறோம். எங்களுடைய சேவைக்காக போராடுறோம். அடுத்து இந்த ஊர் மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை பேருந்து பிரச்சனை. அந்த பேருந்து பிரச்சனை நான் படிச்சேன். தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு போற பஸ் அந்த மெயின் ரோட்ல நின்று போகலாம். நாம கேட்கிறோம், நீ 1 to 1 போட்டிருக்க, பாயிண்ட் டு பாயிண்ட் போட்டுவாங்க, எங்கேயுமே நிக்க மாட்டேன்னு வர. அட நாய்களா, வர்ற வழியில ஒரு பஸ் பிரேக்க வாங்கி நிக்குது, நீ தேர்ந்து வழியா நீ அந்த பஸ் இடிச்சு போறியா? இல்ல. அப்படி இருக்கும்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நீ ஒன்றும் சாதிக்க போற இல்லை. பொட்டலூரிய மக்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையும் ஒவ்வொரு விஷயமும் அது எந்த அளவுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதித்திருக்கிறது என்பதை இந்த அறிவிக்கும்படி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த அறிவிப்பு படிச்சாலும் இதுக்கெல்லாம் போராட்டமா? இது ஒரு சின்ன விஷயமா? ஒரு பஸ் இதுக்கு போராட்டமா? அது இது கூட செஞ்சு வைக்கிறதா? இப்ப அரசாங்கம் இந்த மக்களை புறக்கணிக்குதா? தோழர் சொன்ன மாதிரி இந்த மக்களை கூட அப்புறப்படுத்தி எங்களை விட வேற இடத்துல கொண்டு கொடுத்துருக்கப்பா, அதை செய்ய. நீங்கள் எல்லாம் இந்த பகுதியில வாழக்கூடாது, அரசாங்கத்திற்கு உத்தரவு கொண்டு போய் அடிப்படை அறிவு கற்றவர்களாக இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்களும் ஏற்கனவே ஆண்டவர்களும் நம்மை வஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை. நாம் இதோடு விட்டுவிட்டு ஏதோ கருப்புசாமி திருக்கோயிலுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கூடுனாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அங்களுக்குள்ள 40 பேர் பேசினாங்க, போயிட்டார்கள் என்று மட்டும் தயவு செய்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உளவுத்துறை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டது, தூத்துக்குடியில போராட்டத்தை நீதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களை பற்றியும் உங்களுக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். இவர்கள் போராட்டத்தை அடுத்து எந்த கோணத்தில் கொண்டு செல்வார்கள் என்பது காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், ஆட்சியாளர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாம எப்படி இருக்கோம்? பொறுமையா ஒரு கோயில் வாசல் உட்காந்து அப்படியாவது ஏதாவது செய்தி அவர் காலுக்கு போய் நம்ம ஊருக்கு நல்லது சொல்றாங்க, ஒரு திருக்கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இங்க போராட்டம் முன்னாடி. ஆகையினால எனது அன்புக்குரிய தாய்மார்களே, இந்த பகுதியிலே வாழக்கூடிய சகோதர சகோதரிகளே, எனது அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி சொல்லுவதால், நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும்
உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்பொழுது குரல் கொடுக்க கூப்பிட்டாலும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சி உங்களோடு கரம் கொடுக்கும் என்பதை எந்த காலத்திலும் நீங்கள் தயக்கமின்றி எங்களை அழைக்கலாம், எந்த நேரத்திலும் அழைக்கலாம். இரவு 12 மணி ஆனாலும் பிரச்சனையை கூறுங்கள். அந்த உங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்க SDP கட்சி அங்கே இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.